SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் AVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழக அரசு அறிவித்த விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருப்பதாக காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்ம சுவாமிநாதன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்ம சுவாமிநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழக அரசு அறிவித்த விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட்டில் 10% நன்மை கூட கிடையாது என தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் வாயில் மண்ணை அள்ளி போட்டது போன்ற ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகவே இது இருப்பதாக கூறினார். இதனால் விவசாயிகள் ஒருபோதும் பச்சை துண்டு அணிய மாட்டோம் என்றும் பச்சை துண்டுக்கு மாற்றாக கருப்பு துண்டு அணிய திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் தாக்கல் பண்ண நிதிநிலை அறிக்கையில் எத்தனாயிரம் கோடி நீங்கள் விவசாயிகளுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த திட்டத்தை செயல்படுத்திருக்கீங்கிறது எனக்கு பட்டியல் வேணும். அதாவது பொய்யை உண்மை மாரியே பேசுகிறதுல ஒரு வேளாண் அமைச்சர்னா அது அண்ணன் எம்ஆர்கே பண்ணி சொல்வது விருதே வழங்கலாம். அதாவது 5500 கோடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பயிர் காப்பீடு வழங்கியிருக்கோங்கிறாங்க. ஒரு சீசனுக்கு ஒரு சம்பா பருவத்துக்கு விவசாயிகிட்டேருந்து வசூல் பண்ணிக்க பணம் இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 2000 2500 கோடி ரூபா நாங்கள் கட்டுற பணம். நீங்கள் அப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறது 5000 கோடி சொல்கிறீங்க. நீங்கள் ஏதாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறது ஏதாவது கொஞ்ச நாள் உண்மை இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் உங்களை நம்பணும். நீங்கள் இந்த ஆட்சி வந்தால் விவசாயிகளுக்கு நாங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுப்போம்னு சொன்னீங்க. பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிங்க நீங்கள் விவசாயிகளுக்கு. ஏதாவது 1 நாள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நிர்வாகத்திறமையற்ற ஒரு அரசாங்கத்தை எதுக்கு நீங்கள் வேடிக்கை அமைச்சிட்டு இருக்கீங்க எங்கள்கிட்ட? அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை மயமாக இருந்துச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே விவசாயிகளை மாறிட்டாங்க. விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுறோம். இந்த பட்ஜெட் எங்களுக்கு விவசாயிகளுக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஏமாற்றமான பட்ஜெட் இது.